கவலை தருகிற பிரச்சனை. கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை, உணவு விடுதிகள் மூடப்படுகின்றன, உயிரற்ற சடலங்களை கொண்டு போய் மயானத்திலே எரிப்பதற்கு முடியாமல் பல இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி கூட வருகிறது. சோலார் பேனல்ஸ் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த மயானங்களிலே எவ்வளவு விரைவாக அமைக்க முடியுமோ அந்த சோலார் பேனல்களையும் அமைத்து அந்த சிதைக்கு வெப்பமூட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். மதிமுக வந்து 4 சட்டமன்ற தொகுதி நிச்சயம் சொல்லிருக்கீங்க. அது எந்தெந்த தொகுதின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எந்த கட்சியோட உடன்பாட்டிலே அவங்க தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணலை. எல்லா கட்சிகளோடையும் பேசி முடித்த பிறகு தான் தொகுதி ஐடென்டிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுதான் சரியான அணுகுமுறைன்னு நான் வேட்பாளர் பட்டியல் வேட்பாளர்கள் மற்றும் விருப்ப மனுக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கா? இதில் நீங்கள் தொகுதி எதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டால் தான் அந்த தொகுதியின் பெயரை சொல்லி அங்கே போட்டியிட விரும்புகிற வேட்பாளர்கள் அதுக்குரிய கட்டணம் தீர்மானிக்கலை. கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பங்களை தரலாம்னு நச்சு அறிவிப்பு தருவோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையாவது வைகோ போட்டியிடுவாரா? இல்லை, ஒரு காலம் இல்லை. இல்லை, ஏன் அந்த போனார்? இப்போ வைகோ சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஏன் ஆசைப்படல? அதாவது ஒரு மனிதனுக்கு எதனால விருப்பம் இல்லைங்கிறது அது மனதில் தோன்றுகிற உணர்வுகளை பொறுத்தது. நான் மனநிறைவோடு 30 ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே பணியாற்றியிருக்கிறேன். எனக்கு அதிலேயே மன நிறைவு ஏற்பட்டு விட்டது. அந்த நாடாளுமன்ற பணி சிறப்பாக செய்திருக்கிறேன். அனைத்து தரப்பினரும் பாராட்டுகிற விதத்தில் 1300 முறை பேசியிருக்கிறேன். அதை 5 பாகங்களாக தொகுக்கிறேன். எனவே சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் துளியும் இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. தற்போது திமுக வந்து தொகுதி பங்கீட்டில் சமூக நீதியை கடைபிடிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இயக்கமே சமூக நீதிக்காக இருக்கிற இயக்கம் தானே திமுக. அந்த இயக்கமே எல்லா விதங்களிலும் சமூக நீதியை பாதுகாக்கிற இயக்கம் தானே. அந்த அடிப்படையில் அவங்க கூட்டணி கட்சிகள் கிட்ட சமூக நீதியை கடைபிடிக்கிற கட்சிகள்கிட்ட கடைபிடிக்க முடியாது. அவங்க வேட்பாளர்கள் தேர்வு செய்கிறாங்கல்ல, அதில் கடைபிடிப்பாங்க. மற்ற கட்சிகளுக்கு அவங்க சொல்ல முடியாது. இல்லை, கடந்த 2021 தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கல் கூட நட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பேசிட்டு வந்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு மத்திய அரசு வந்து கொஞ்சமாவது வேலை எடுத்துச்சு. இன்னைக்கு ஆர்டிஎல் கேள்வி கேட்டு இருக்காங்க, 40% கூட பணி நடக்கல. அந்த பணிகள் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்குமா? அதாவது நீண்ட காலமாக நாங்கள் எய்ம்ஸ் மதுரைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு செங்கலை கூட முந்தி எடுத்து வைக்காமல் இருந்தாங்க. கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகு ஒரு 10%, 30% ஒரு 10% வேலையை மட்டும் செஞ்சுருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் அறிவித்த 1 வருடத்துக்குள்ளே எய்ம்ஸை நிர்மாணித்து முடிச்சிட்டாங்க. ஓர வஞ்சகமாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது மத்திய அரசால் என்பதுதான் தொடர்ந்து நான் சொல்லி வருகிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். சார், டிவிக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை பற்றி தரக்குறைவாகவும் அவர் ஒரு முதல்வர்னு கூட பார்க்காம அவரோட பேரை வந்து ரொம்ப தப்பாகவும் பேசுறது, ஒரு கூட்டம் வந்து அதிகமாக வர்றதுனால இந்த முறை திமுக வராதுன்ற அப்படின்ற இதெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் அதை பற்றி கருத்து? அவர் அரசியலில் இப்போ தான் நுழைஞ்சிருக்கிறார். இஸ் எ நியூ என்ட்ரண்ட் இன் பாலிட்டிக்ஸ். அரசியலில் அவர் திடீர்னு இப்போ தான் பிரவேசம் செய்திருக்கிறாரு. அவர் இப்படி பேசுகிறதை அவர் தவிர்த்து கொள்வது அவருக்கு நல்லது. அதுக்கு மேலே எந்த கமெண்ட் அவரை பற்றி சொல்ல மோடி எத்தனை குட்டிக்காரன் போட்டாலும் ஒன்றும் நடக்காது தமிழ்நாட்டில். இப்போ திருச்சி கூட்டத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது அவருக்கு. டோட்டல் அங்கே ரெஸ்பான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா எல்லாம் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் கூட பெரிய வரவேற்பெல்லாம் வந்து கைதட்டுறாங்க, இங்கே ஒன்றைங்கானோ ஆளை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. அவர் கத்தி பேசுகிறாரு, நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். இப்போ திருச்சி கூட்டம் ப்ரூவ் பண்ணிடுச்சு, மோடி குட் நாட் என்டர் த டொமைன் ஆஃப் தமிழ்நாடு. அந்த திருச்சி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய படத்தையே விட்டுட்டு போட்டு அது ஒரு சர்ச்சையாக ஆயிடுச்சு. ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், அதுவும் ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர், அவருடைய படத்தையே வந்து வைக்காம பேனரை போட்டு பாஜக பண்ணியிருக்கா. அப்போ பாஜக எடப்பாடி ஓகே
ஓகே சார் சார், மதிமுக வந்து 4 தொகுதியில போட்டியிடுது. அதுல வந்து ஒரு தொகுதியில மட்டும் எங்களோட சின்னத்திலே மீதி 3 தொகுதியில அவங்க நிர்பந்திச்சாங்களா இல்ல நீங்களே இல்லை இல்லை நிர்பந்திச்சீங்களா? அதெல்லாம் நிர்பந்திக்கல. எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு தனி சின்னத்தில் போட்டிட்டா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நிற்கும். அதுக்காக நாங்கள் ஒரு தொகுதியிலாவது நாங்கள் தனி சின்னத்தில் போட்டிடுறோம்னு சொல்லியிருக்கிறோம். சசிகலாவுடைய புதிய வரவு எப்படி நிர்பந்திக்கலை, சார் இருக்கா? நாங்களே ஏற்றுக்கிட்டோம். சசிகலாவுடைய புதிய எனக்கு புரட்சி ஏதாவது அவங்களை உருவாக்குமா? பற்றி அப்படி ஒரு நபர் சார் இருக்கிறார். விஜய் கட்சி வந்து இப்போ பாஜக கூட கூட்டணின்ற மாதிரி ஏதோ துணை முதல்வர் கொடுக்குறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லைன்னு பிஜேபி தலைவர்களே சொல்லிட்டாங்களே. அப்படி ஒரு பேச்சே இல்லைன்னு பிஜேபி தரப்புல 3-4 பேர் சொல்லிட்டாங்களே. இது கற்பனை, அங்கங்க யூகங்கள். சரி.